இன்றைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டி 50லாம் அதோட ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு அதோட ஹிஸ்ட்ரி ஹை வந்திருக்காங்க. இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். க்ரோ ஷேரு இன்றைக்கும் கிட்டத்தட்ட 8% நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஆனந்த் ரதி ஷேரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பைபேக் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஸ்டாக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பீட்டர் லிஞ்சோட கோட் ஒன்று பார்த்துடலாம். பீட்டர் லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜராக இருந்தார், ப்ளஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரும். இவர் ஃபண்டு மேனேஜராக இருக்கும்போது மார்க்கெட்டை பீட் பண்ண ஒரே ஃபண்டு மேனேஜர் இவர் தான். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது லாட்டரி டிக்கெட் கிடையாது. அதாவது இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, மாதத்துக்கு என்னால் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், இல்லை நான் 10,000 ரூபா வந்துட்டு பண்ணால் ஒரு வருஷம் கழிச்சு அந்த 10,000 ரூபாய் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் அவங்க கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டெம்பரவரியாக ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி நம்மளால் ட்ரேட் ஆகலாம். லாங் டேர்மில் பார்க்கும்போது அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி இருக்காங்க. வருஷம் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பராக பார்க்காம பிஸ்னஸாக பாருங்கள். இப்போ ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரிலாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதே மாதிரி க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்கை தான் நம்ம வந்து எப்போயும் வாங்கணும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக போகும். அதாவது நம்ம வாங்கினதுக்கப்புறம் அது கீழே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் தான். அதனால் இது அப்படியே கீழே போயிட்டு அதாவது நம்ம 10,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோன்னா அது அப்படியே ஜீரோக்கு போயிடும். அப்போல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வந்து போகாது. அந்த கம்பெனி இழுத்து மூடனா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகாமல் அப்படியே இருக்குமே தவிர மற்றபடி ஜீரோ போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கப்புறம் ஒரு ஷேரில் முதலீடு பண்ணும்போது வந்து ஷேராக பார்க்காதீங்க, ஒரு கம்பெனியாக பாருங்கள். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. 26,250 என்னமோ இதுக்கு முன்னாடி போயிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹைக்கு வந்துட்டாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு மேலே மார்க்கெட் ரொம்ப கீழே போகும். டேரிஃப் இஷ்யூ வந்திருக்கு, யூஎஸில் அந்த பிரச்சனை இருக்குது, வார வரப்போகுது அப்படி இப்படின்னு சொன்னாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் அந்த நியூஸை பார்த்துட்டு இல்லை இன்னும் மார்க்கெட் கீழே போகும் நான் அப்புறம் வந்து முதல்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஏறினதில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணாமல் இருப்பாங்க. இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா, மார்க்கெட் கீழே போகுது மேலே ஏறுது அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 புள்ளிலாம் போணுச்சு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 26,000 புள்ளி வந்துட்டாங்க. இண்டெக்ஸில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருந்திருப்பாங்க. பார்ப்போம், இதையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. இந்த சில்வர் கோல்டு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தாங்க. நம்ம ட்ராக் பண்ணுற எம்ஓ டிஃபென்ஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ், சில்வர் பீஸு 2% நெகட்டிவ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ், ஆட்டோ பீஸு 0.25% பாசிட்டிவ், பார்மா பீஸு 0.13% பாசிட்டிவ், ஐடி பீஸு 0.15% பாசிட்டிவ், நிஃப்டி பீஸு 0.61% பாசிட்டிவ், மிட் 150 பீஸு 0.16% பாசிட்டிவ். இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருந்தாங்க. மேக்ஸிமம் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கும் நிறைய ஸ்டாக் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்திருப்பாங்க. க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 8% வந்து நெகட்டிவாக இருந்தது. லிஸ்டிங் கெயினுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 194 வரைக்கும் போனாங்க. இன்றைக்கி 156 ரூபா வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஐபிஓ வருதுன்னா நல்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கியிருந்தாங்க. ஏன்னா நேற்று இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10% கீழே இறங்கியிருக்கு அப்படின்ட்டு நேற்று போய் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி 8% வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கு. இதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவங்க ரிசல்ட் இப்போ வந்து தரப்போகிறாங்க. அந்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை ரிசல்ட் மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே இப்போ தான் இவங்க வந்து லிஸ்ட் ஆனாங்க, அதனால் மறுபடியும் நல்லா டவுன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க இருக்கக்கூடிய இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இவங்க ரிசல்ட்டு நாளைக்கு வரப்போது. அந்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேணாம். ஆனந்த் ரதி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் லிமிடெடு இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆனாங்க. செப்டம்பர் மாதம் தான் லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 66% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்கள்ட்ட ஐபிஓ ப்ரைஸாக 393 ரூபாயிலேருந்து 414 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆணுச்சு. ஓவராலாக ஒரு 8 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருந்தாங்க. லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 4% லிஸ்டிங் கெயினில் தான்
இந்த ஷேர் லிஸ்ட் ஆனது 432 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது லிஸ்டிங் கெயின் கம்மியாக இந்த ஸ்டாக்கு கிடச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 66% அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்சன்டேஜ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங்காக தான் இருக்காங்க. இவங்களோட ஃபுல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கிங்காக தான் இருக்குது. நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ட்ட 69%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 2.83% தான் ஷேர் ஹோல்டிங் இருக்குது. டிஏஐட்ட 9.42% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 17%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. அதாவது அதிகமாக ப்ரொமோட்டர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் தான் அதிகமாக இருக்காங்க. மேபி அடுத்தடுத்த குவார்ட்டரில் எஃப்ஐடி வந்து அதிகமானாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.86 லட்சத்துக்கு மேலே ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.21 லட்சம் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ சிம்பிளாக சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் வர லாபம் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை இவங்க வழியாக வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி, நம்ம ட்ரேட் பண்ணும்போது சரி வாங்கும் போது விற்கும் போதும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து போயிட்டு இருக்கும். கீ ரேஷ் வந்து பார்த்தலாம், மார்க்கெட் கேப் 4653 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வீக் லோ 431, 52 வீக் ஹை 795. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 46.9 இருக்குது. இன்டென்சிட்டி பி ரேஷியோ 21.4 இருக்குது. இன்டென்சிட்டி பி ரேஷியோ விட இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 648 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 740 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 208 இருக்காங்க. ROCE 21%, ROE 23%, ROIC 29%, OPM 36% இருக்குது. ஓவரில் இந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ். பிஜி ரேஷியோ 1.76 இருக்காங்க. சேல்ஸ் growth 23%, ப்ராஃபிட் growth 32%, இது 2% சூப்பரான பர்சன்டேஜ். டெப்ட் ஈக்விட்டி 0.93 இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.61 இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நார்மலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே அந்த லிஸ்ட் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டென்சிக் வேல்யூட கம்மியான ப்ரைஸில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ யாராவது வாங்கியிருந்தா இப்போ நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. இன்ஃபோசிஸ் பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14ஆம் தேதி. அதாவது நவம்பர் 14ஆம் தேதி யாருக்கெல்லாம் இன்ஃபோசிஸ் ஷேர் இருந்ததோ அவங்க எல்லாருமே இந்த பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். இந்த பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் ஆஃபராக தான் வந்து வெளியே விடுறாங்க. அதாவது நாங்கள் ஒரு ஷேரை உங்ககிட்ட இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதான் டெண்டர் ஆஃபர். கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு ஒருத்தான ஷேர் வந்து பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா பண்ணலாம். அதாவது யார்ட்டெல்லாம் இன்ஃபோசிஸ் ஷேர் இருக்கோ நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா, அதாவது விற்கிறதுனா நீங்கள் வந்து விற்றுக்கலாம். நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பைபேக் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ரூபா வந்து செட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 1540 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால நம்ம ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17லேருந்து 20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த பைபேக்கில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது நம்மள மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதாவது மேக்ஸிமம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்க ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர் ப்ளஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ 2:11. அதாவது நம்மக்கிட்ட 11 ஷேர் இருந்துச்சுன்னா நம்ம 11 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபேக்குக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா 2 ஷேர் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 706 ஷேர் இருந்தால் தான் வெறும் 17 ஷேரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த பைபேக்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பைபேக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணோமா அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. இப்போ ஏன் அப்படின்னா பைபேக் பண்ணுறனால இன்ஃபோசிஸ் அந்த ஷேரோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் இதோட சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும், டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதனால் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் ஃபியூச்சரில் அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பைபேக்லாம் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்மில் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ப்ரொமோட்டர் இந்த பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து பைபேக்கில் எங்கள் ஸ்டாக்கை நாங்கள் வந்து விற்கல அப்படின்ற மாதிரி ப்ரொமோட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்ககிட்ட இருக்க ஷேரை 1800 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அமௌண்ட்டு வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் இதே ஸ்டாக்கோட ப்ரைஸை இதே ஸ்டாக் வந்து வாங்கினாலும் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா 17% அவங்களுக்கு லாபம் கிடச்சிருச்சு. அதே அமௌண்ட் தான் வரப்போகுது. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்தோடனே மறுபடியும் இதே ஷேரை வாங்கணும்னா கூட வாங்குவாங்க. அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1540 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து 1400 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
டேரிஃப் இஷ்யூ எல்லாம் வந்தனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போனாங்க. இப்போ கொஞ்சமாடி ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டேரிஃப் இஷ்யூலாம் அவ்வளோதாங்க, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். பார்ப்போம். இந்த பைபேக்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி 2000க்கு மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சிஸ் பேங்க்கு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1284 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஹைக்கே வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்காங்க. 1286 ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து போயிருக்கு. யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை 1500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1300 ரூபா அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. இப்போ 1500 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16% மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேங்க் தான். வருஷம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பாருங்கள், வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேங்க்கோ இல்லை எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அவங்க வருஷம் அவங்க வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டே இருக்கணும். அப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணாதான் லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வெல்த்தாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது சோழமண்டலம் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக்கே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 401% வந்து அதிகமாக இருக்குது. அது 4 மடங்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1700 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ மறுபடியும் அதோட கைக்கு வந்துட்டாங்க, 1700 ரூபா வந்துட்டாங்க. இவங்க ஃபைனான்ஸில் வந்து இருக்காங்க. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. மார்க்கெட் கேப்பு 1,43,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 30 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 21 இருக்குது. புக் வேல்யூ 308 ரூபாயில் இருக்காங்க. ROC 10%, ROE 19%, ROIC 10%, OPM 69%. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 923 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.21 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 7.23 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கடன் வாங்கி தான் கடன் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5.55 இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட்டு 10 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் குரோத் 21%, ப்ராஃபிட் குரோத் 25% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 29%, அதாவது 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் இன்னும் 30% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது மினிமம் 20% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போ சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. நம்ம ஸ்டாக்கை வந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா போதும். ஏன்னா இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், நம்மளை சுற்றி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. அதனால் பிஸ்னஸை மட்டும் பார்த்து கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வெல்த்தாக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும். MIC எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட 8% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LED டிஸ்பிளே இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. LED லைட்டிங் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷேரை பற்றி ஏன் இப்போ பார்க்குறேன்னா, இன்றைக்கே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது 50 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. அதனால் இது வாங்கலாமா அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. சடனாக அப்போல்லாம் வந்து வாங்கக்கூடாது. ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி ஏன் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய NVIDIA கம்பெனியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் அவங்களோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகியிருக்காங்க. நிறைய பேர் இவங்க வந்து கம்மியான ரிசல்ட்டு தான் தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விட அந்த கம்பெனி அதிகமான ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் போனாங்க. மறுபடியும் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகலாம் இந்த ஸ்டாக் வந்து வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கம்பெனியோட மார்ச் 2014 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92 கோடியும் நெட் ப்ராஃபிட் நெகட்டிவில் இருந்திருக்காங்க 45 கோடி. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது, 95 கோடியில் இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே சேல்ஸ் தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 10 கோடியில் இருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பாருங்கள், சேல்ஸ் அதிகமாகணும், நெட் ப்ராஃபிட் அதிகமாகணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லாக நெகட்டிவில் இருந்துட்டு இப்போ லாஸ்ட்டு 2-3 வருஷமாக தான் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது பார்த்தீங்கன்னா சூப்பரான பிஸ்னஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஒரு டீ கடை வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் ஒரு 4 லட்சமோ, அடுத்த வருஷம் ஒரு 6 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10 லட்சம், இப்படி வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 4 லட்சம் லாபமோ, அடுத்த வருஷம் 1 லட்சம் தான் லாபம், அதுக்கு அடுத்த வருஷம் நெகட்டிவ் போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தால் அதில் நம்ம போய் பார்த்திங்கன்னா முதலீடு வந்து பண்ண மாட்டோம். அதனால் இதை பார்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனலைஸ் படி நான் இதில் நான் வந்து முதலீடு வந்து பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக சூப்பரான கம்பெனி நான் போய் முதலீடு பண்ணுவேன். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்க்கக்கூடாது, நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கணும். அடுத்தது டேட்டா பேட்டர்ன்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் செக்டரில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக இவங்க இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இப்போ நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா
ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டு, பெரிய எக்யூப்மெண்ட்டு ப்ளஸ் இந்த சிப்பு எல்லாமே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்பேஸு, ஏரு, லேண்டு அண்ட் கடலில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்லேயும் இவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இவங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேடார்ஸு, எலக்ட்ரானிக் வார்ஃபேரு, கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் முக்கியமான ப்ராடக்டாக இவங்களுக்கு இருக்குது. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனில் 53%, டெவலப்மெண்ட்டில் 43%, சர்வீஸில் ஒரு 4% உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி ப்ராடக்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ரேடாரில் 52%, எலக்ட்ரானிக் வேர்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா 17%, அதர்ஸில் வந்து 31% ரெவன்யூ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்கில் கிட்டத்தட்ட 85% ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இவங்களோட கஸ்டமர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா DRDO தான். கிட்டத்தட்ட 50% ரெவன்யூ இவங்ககிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, HAL, ஹனிவெல், பிரம்மோஸ் இவங்ககிட்ட எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டால் இப்போ டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க அப்படின்னா மதர்சன், சுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு தேவையான சின்ன சின்ன உள்ளார இருக்க அந்த மாடியூல் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து டாட்டாக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய மகேந்திரா கொடுப்பாங்க, மாருதி, சுசுகி எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் இவங்க டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனி எல்லாத்துக்கும் இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட்டு 3 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 314% அதிகமாக இருக்குது. அது 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 3840 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பு 17,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 75 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 67 இருக்குது. புக் வேல்யூ 275. ROCE 21%, ROE 15%, ROIC 20%, OP 33% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ். மினிமம் இது எல்லாமே 20க்கு மேலே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1486 இருக்குது. பிஜி ரேஷியோ 2.37 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11.4 இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0, அதாவது உங்களுக்கு கடனே கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11 இருக்குது. வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது நார்மல் தான். அது ஏன் அப்படிங்கிறது லாஸ்ட் வந்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் வெறும் 63 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7 கோடியாக தான் இருந்துச்சு. இதுவே இப்போ மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 708 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 222 கோடியாக வந்து அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணணும். அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகணும். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் 1527 கோடி இருக்குது. அதே மாதிரி பாரோவிங் அப்படிங்கிறது வெறும் 6 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வச்சிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 301 இருக்குது. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபிக்ஸ்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால பேலன்ஸ் ஷீட் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு பதிலாக ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது, பாரோவிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். இப்போதைக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 35%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 59% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 30%, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 30% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் 15%க்கு மேலே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 42%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 11.40%, D8 வந்து பார்த்தீங்கன்னா 9.79% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட கிட்டத்தட்ட 36%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இன்னும் போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் FIDA வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து அதிகமாக்கினாங்கன்னா அந்த கம்பெனியில் ரொம்ப நல்லாவே இருக்கும். க்ரோத் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு வேறு வந்துருச்சு. மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.